இன்று ஒரு தகவல் வழங்க வந்திருக்கிறார் அண்ணன் தென்கட்சி சாமிநாதன் அவர்கள். அகில இந்திய வானொலி நிலையத்தின் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது பலர் பணியாற்றி இருக்கிறார்கள் என்றாலும் வரலாற்றில் வாழ்கிறவர்கள் மிக குறைவானவர்கள். அந்த வரலாற்றில் தென்கட்சி சாமிநாதனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. உங்க பார்த்திருக்கீங்க, ரொம்ப சாதாரணமானவர். அந்த இன்று ஒரு தகவலை கேட்டவங்களுக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமான நடையில பேசுவாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க முடிக்கிறாருன்னு தெரியாது. அந்த முடிக்கிறதுலதான் அண்ணன் சாமிநாதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய தொழில்நுட்பம். அவர் காலையில 6:30 மணிக்கு வானொலி நிலையத்தில் இருப்பார். யாரும் வரமாட்டாங்க. கடற்கரை ஓரத்துல தான் தங்கி இருப்பாரு. எளிமையான வீடு, எளிமையான மனிதர், எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் பாத்தீங்கல்ல, வானொலி நிலையத்துக்கு நேர்முக பேட்டிக்கு போனாரு. கேட்டாங்க, என்னங்க இப்படி வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு மத்திய கவர்மெண்ட்ல வேலை செய்ய போறீங்க, வேலை எனக்கு கொடுக்குறியா என் சட்டைக்கு கொடுக்குறியான்னு கேட்டவர். என் தோற்றத்துக்கு கொடு, நான் எழுதுவேன், எழுத்தாற்றல் இருக்குன்னு சொன்னவர் அண்ணன் தென்கட்சி சாமிநாதன் இன்று ஒரு தகவலோடு வருகிறார். இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுதுதான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவு நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்திருப்பேன். அதனால அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை. யாரும் போத்துறதில்லை. நானா போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமாக போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம். அது குளிர் அதிகமாக இருக்கிறது. நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்கள்ல. இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை. காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு. நாங்கள் இந்தியாவில் மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட அப்படி போத்தி கொள்வது வழக்கம். அன்பழகன் அவர்கள் எனக்கு இப்போதான் பழக்கம் இந்த நிகழ்ச்சியில். எல்லாரும் ரொம்ப காலமாக அவர்கிட்ட பழக்கம். ஆனால் அவருடைய பேர் ஆல்ரெடி அவரா இவர்னு நினைச்சேன். இவர் கூப்பிட்ட பிறகு அவரை பார்த்தா சின்ன வயசுல நான் பாலச்சந்தருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படத்தை ரொம்ப விரும்பி பார்க்கறது உண்டு. அப்போ அந்த பட்டியலில் துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் பட்டியலில் மா அன்பழகன் பார்த்த ஞாபகம் எனக்கு மனசுல பதிஞ்சிருந்தது. அப்புறம் இவர் சொன்னது அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் பார்த்தா அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவருடைய பேர் எனக்கு ரொம்ப அனுபவம். அப்புறம் அவரே புது செருப்பு கடிக்கும்னு ஒரு படம் எடுத்தாருங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன். புது செருப்பு கடிக்கும்னு எடுத்த பிறகுதான் செருப்பு காலை மட்டும் இல்லை கையையும் கடிக்கும் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமே உடம்பு பூரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இங்கேதான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். நல்லா அவருடைய சிந்தனை வித்தியாசமா நான் பார்த்து அவருடைய புத்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அந்த அவங்க வெளியிடுற புத்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது. அப்பதான் அதை பத்தி விவரமா தெரியும்னு சொல்லி படிச்சு வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்துல சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அது செய்திகளை கூட கவிதையாக்கல, செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கி இருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கிப்புள்ள. இப்போ அது மாதிரி இப்போ ஒரு இதுல எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்குது, பூமியில காங்கோவிலேயே எங்கேயோ பொண்ணு கிடைக்குதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணுல பொண்ணு கிடைக்குது, தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலா சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும் பொழுது நானும் சலிச்சு பாக்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறார். அதான் அது அப்படியே செய்தி ஆக்கல. இவர் அதை தன்னுடைய உணர்வுகள், அதாவது தமிழ்ல கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க
மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 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 கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும். தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊர்ல தமிழ் எழுதி வச்சிருக்கிறீங்களேன்னா, உலகத்திலேயே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ், அதனால எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆனா வந்து நம்ம ஊர்ல வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதி வைக்கிறோம் நம்ம. அது ஏன்னா அது இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனா அப்படி எழுதினாதான் கௌரவமா பாக்குறாங்க. அதனால அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூர்ல. அதே மாதிரி சில நாடுகள்ல, ஜப்பான்ல ஒரு பல்கலைக்கழகத்துல மோட்டோ, அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது அவங்களுடைய கொள்கையா. அதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்துல மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருந்து அமெரிக்காவில இருந்து நாசாவில இருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா, அங்க மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்துல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தா அவங்க எந்த மொழியில பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது ஒரு யூகத்துல சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்க இருந்து அனுப்பினாங்க. இதுல ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும், அங்க இருக்கிறவங்க நம்ம விட மேல முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி, அப்படி சர்வேயர்ல இங்க இருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகள்ல தமிழும் ஒண்ணு. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்க யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளவு பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில 10 மொழிகள்ல கல்வெட்டு மலையில பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ் மொழியிலும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்விப்படும்போது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊர்ல பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பத்தி. அப்படிப்பட்ட தமிழ்ல கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னா, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம் தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும் பொழுதெல்லாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு வகையில உதவி பண்றதுதானே, அதுவும் ஒரு உதவி தான். அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்துக் கொள்ளுகிறேன். நான் 2 நண்பர்கள் நாங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக வந்தோம். உங்க ஊர் அழகை பார்க்கறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிறவர்கள். அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர் மட்டும் இல்லை, அவரும். அதுல என்ன பொறாமைன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால நான் வரும்பொழுது அவர் பக்கத்துல உட்காந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்துல நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேலையாக என்னை தனியா கொண்டு போய் அங்க உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் 2 பேரோட வந்தேன். பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள், தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்திரன் என்கிற அண்ணாச்சி, அவர் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட அதான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுன்னா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டோம். அவர் பார்த்ததும் இருக்கும் அண்ணாச்சி, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அவர் இப்படித்தான் பாருங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு, அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம், இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டு வயசு அப்படின்னு. நேற்று பார்த்ததை விட இன்னும் ஒரு 5 வயசு குறைஞ்சிட்டுதே அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்க. அது ரொம்ப அபூர்வம், அழகா. அதை மனசு சுத்தமாகவும் விட்டு அழகா இருந்தாதான் முகம் அழகா இருக்கும். அது உள்ளத்துல இருக்கிறது தான் மனசுல வரும். அந்த தெளிவான சிந்தனை, அந்த சிரிப்பு அவர் பார்த்தாரு. ஏன்னா வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி இவர் குறைஞ்சது நேற்றை விடனா. வயசு குறையறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல, மாத்திரை கத்திர சாப்பிடுவாரோ அப்படின்னாரு. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம் வயசு குறையறதுக்கு மாத்திரை. அது என்னன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறைஞ்சிரும், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும்னு ஒரு டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சாரு. ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய், எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர், எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே 90 வயசு பாட்டி 30 வயசு பொண்ணா போயிருக்கு அதே டாக்டர் கிட்ட. இடுப்புல ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டாரில் ஆயில் வச்சுட்டு 1 வயசு குழந்தை உட்காந்துருக்கு. இது இப்படியே தூக்கிட்டு போய் அந்த டாக்டர் கிட்ட, டாக்டர் நேற்று நான் ஒரு பாட்டியா வந்தேன், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், நீங்க நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு 30-40 மாத்திரையை சாப்பிட்டேன் ஒரே நாள்ல,
இதை பாருங்க இப்படி ஆயிடுது அப்படின்ட்டு கை குழந்தையோட போய் நின்றுருக்கு. அதுக்கு டாக்டர் சொன்னாராம், ஏமா இதுக்காக வருத்தப்படாது, சந்தோஷப்படு. எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க. உனக்கு வயசு குறைஞ்சிட்டு நீ சந்தோஷப்படு, இதுக்கு ஏன் வருத்தப்படுறேன்னு இருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாராம், அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அப்படி இல்லை டாக்டர், என்னை பத்தி பரவாயில்ல, நான் 30 வயசு ஆயிடுது, இடுப்புல பாருங்க கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரரு. இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்க அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், கீழே இறங்க மாட்டாங்க. அவரு இறங்க மாட்டேங்கிறாரு கீழே. அது ஏதோ கட்டவரில் வாயில வச்சுட்டு நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு பாவம் மரியாதை மாதிரி உட்காந்துருக்காரு. எதையாவது வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டு தான் என்ன இப்படி தூக்கி அலைய. ஏன்னா அது மாதிரி இயற்கைக்கு மாற வயசு குறைஞ்சாலும் ஆபத்து, இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வந்துடும். நான் அதுக்காக அன்பழகன் இனிமேல் குழந்தைய ஆகிடுவாருன்னு நான் சொல்ல. குழந்தையானா அந்த அம்மாவுக்கு அந்த நிலைமை வரும். அடுத்த முறை வரும்பொழுது ஒரு அன்பழகனை தூக்கி வச்சுக்கிட்டு கை குழந்தையா வச்சுக்கிட்டு தான் பேசணும் நாங்கள். அப்படி ஆனா வயசு எனக்கு சந்தேகமா இருக்கு. நேற்றை விட 5 குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் போக எப்படி ஒரு காலத்துல மண்டி போட்டு நடக்கிற அளவுக்கு வந்துருமோங்கிற பயம். ஆனா அது காரணம் அதுதான், மனசு, இந்த தெளிவான சிந்தனை இதுல தெரியுது. இதை பார்த்தாவே இதுலயே எழுதியிருக்காரு, சிங்கை சூடர் போய் பிச்சினிகாடு இளங்கோ ஒரு நியூஸ் போட்டுருந்துருக்கிறாரு, ஒரு விளம்பரம், திருமண விளம்பரம், உங்கள் திருமணத்தை சிங்கப்பூர்ல நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு திருமண நிலை இது. அதை பார்த்துட்டு ஒரு கவிதை ஆக்கியிருக்கிறார். திருமணத்தை நிச்சயம் பண்றது எல்லாரும் அழகு இருக்கா, இந்த வேற நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு. ஆனா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த நல்ல குணம் நல்ல இதெல்லாம் அதை பார்த்து பார்க்கப்படாதா, அந்த அழுக்காறு அவா வெகுளாமை அழுக்காறு இந்த இதெல்லாம் இல்லாத மாப்பிள்ளையா பார்க்கப்படாதா, நீங்க மத்த இதெல்லாம் பாக்குறீங்களேன்னு கேட்கிறாரு. இந்த விளம்பரம் பார்த்துட்டு நல்ல விளம்பரம், அது திருமணத்தை சொர்க்கத்துல நிச்சயம் சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிச்சினிகாடு இளங்கோ இதுல போட்டிருக்காரு. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நானும் இங்கேயே நிச்சயம் பண்ணியிருப்பேன். ரொம்ப லேட்டா என்னுடைய கண்ணில் அது பட்டது, அந்த அவரும் அவருடைய கவிதையும். அதனால ரொம்ப அவருடைய அந்த மனித நேய பண்பு அதில் தெரியுது. அந்த குழந்தை தன்மைங்கிறது இருக்கணும் மனுஷங்களுக்கு. நமக்கெல்லாம் குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது, குழந்தை தன்மை. ஏன்னா மனிதர்கள் இயல்பா சிரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள். அந்த இயல்பு தன்மையை நாம கட்டுப்படுத்தி வச்சுட்டோம். பல வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் சிரிப்புங்கிற இயல்பு தன்மையை கட்டுப்படுத்தி விட்டுது. அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல், வாத்தியாருக்கு முன்னாடி பசங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல்னு சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அது நம்ம மரபு ரீதியாவே நம்ம கிட்ட ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு தான் சிரிக்கிறதுக்கு தயக்கம், சிரிச்சா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அந்த இதய நோயெல்லாம் வருதான். இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அடக்கப்பட்டதுனால. அது இயல்பு தன்மை அது வெளியில சிரிப்புக்கு ஜோக்கே தேவைப்படக்கூடாது. இப்ப இந்த அடக்கி பூட்டி வச்சிருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. இப்போ சாவி வேலையை தான் செய்யுது இந்த ஜோக்கெல்லாம். அந்த சாவியை போட்டு திறந்து சிரிப்பை அடக்கி இருக்கிறத வெளில கொண்டு வர்றோம். அது அவங்களுக்கு உடம்பு ரீதியான இதை கொண்டு வருதான் அப்படிங்கிறது இப்ப மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால சிரிப்புங்கிறது இயல்பான தன்மை. ஒரு குழந்தை கூட சிரிக்கும். அதான் குழந்தைக்கு ஜோக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, ஒரு கிளுகிழப்பை கொண்டு போய் ஆட்டுங்க சிரிக்கும். குழந்தை முகத்துக்கிட்ட ஒரு கிளுகிழப்பை ஆட்டினா சிரிக்குது இல்ல, அந்த கிளுகிழப்ப சத்தம் தான். அது என்ன ஜோக்காது, அந்த சத்தமே சிரிக்க வைக்கிறதுல. அதுதான் மனிதத்தை இயல்பு தன்மை நமக்கு. அதனால ஒரு கிளுகிழப்ப குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்கும். அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு. அது ஆகக்கூடாது. அந்த இயல்பு தன்மை மாறாத ஒரு குழந்தை, நாமெல்லாம் பிறந்து 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோமா, பிறந்து 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் முதல் சிரிப்பு, அர்த்தத்தோட சிரிக்கிறது. அது ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். புள்ளி விவரம், ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது. நம்ம மாதிரி உள்ளவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா. அது அப்படி. ஏன்னா வாழ்க்கையினுடைய நெருக்கடி எதையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு மனசுல இறுக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அந்த 200 தடவைங்கிறது இப்ப 20-15 குறைஞ்சிருக்கு. அப்படி பண்ணக்கூடாது, குறையாம வச்சுக்கணுங்கிறது தான் இப்ப மருத்துவ ஆலோசனை. வேற ஒன்றும் பெரிய சாதாரண ஆலோசனை இல்லை. மருத்துவ ரீதியாக ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் அட்டாக் இப்போ வராத மனிதர்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கே வராத மனிதர்கள் யாருன்னா நரி குறவர்களுக்கு வர்றதே இல்லையா. அவங்க அது அவங்க வாழ்க்கையை லேசா எடுத்துக்குவாங்க. அதாவது அவங்க டென்ஷன் ஆகிறதே கிடையாது.
நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு துப்பாக்கி இருந்தது வேட்டைக்கு. நானும் ஒரு நரிக்குறம் வரும்போது 2 பேரும் போவோம் சுடுறதுக்கு. அந்த பறவை பறந்து வரும்போது சுடுவார். நான் போய் அது விழுந்தது பறவை தூக்கி அந்த பையில போட்டுக்கிறது என் வேலை. சுடுவார். சுட்டதான் அது குறி தவறாமல் சுட்டாலும் குதிப்பார். அவர் குறி தவறி போனாலும் குதிப்பார். எவ்வளவு அருமையா அதை தப்பிச்சு போகுது பாரு அப்படின்னா. இப்ப நமக்கு என்னன்னா, ஐயோ ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு இந்த ஆள், துப்பாக்கி குண்டு ஒண்ணு வீணா போட்டுதே, நான் கவலைப்படுவேன். அவங்க அந்த மனோபாவம் தான் வேணுமா வாழ்க்கையில். அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அந்த தோல்வி கூட அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுது வாழ்க்கையினுடைய. நாம தோல்வினாலும் தோண்டு போறோம். அதுதான் அவங்களுக்கும். அதே மாதிரி இன்னொரு தரப்புக்கு ஹார்ட் அட்டாக் வராத இன்னொரு தரப்பு யாருன்னா பைத்தியக்காரர்களுக்கு வர்றதில்லை. பைத்தியம் முடிஞ்சவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது, அதாவது மன இறுக்கம் கிடையாது. இப்போ நான் ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகணும்னு நினைச்சேன்னா அது எப்படி ராஜா ஆக்குறது, யாரை ஜெயிக்கிறது, எப்படி செலவு பண்றது, எப்படி பண்றது, அப்படிலாம் திட்டம் போடுவேன். ஒரு பைத்தியக்காரன் ஆனதாவே நினைச்சிருவான். கேட்டா நான் தான் ராஜா. அவன் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அச்சீவ்மெண்ட் மனோபாவம் நமக்கு வரணும். அடைந்து விட்ட அந்த மன நிறைவு. நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறேன்ல, அதுதான் எனக்கு இதே உண்டு பண்ணுது. அடைந்ததாகவே நினைச்சுட்டா வராது. அந்த நிறைவு வாழ்க்கையில வேறணும். அதாவது அதுக்குதான் சொல்லுவார்கள், இப்போ ஒரு பைத்தியத்தன்மை நமக்குள்ள வேணுமா. கிட்டத்தட்ட ஒரு லேசா பைத்தியத்தன்மையோட இருந்தா ஹார்ட் அட்டாக் வராதான். அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம். லேசான பைத்தியத்தன்மை இருக்கணும். வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது. ஒருத்தர் வர்றாரு, இப்படி வந்துட்டு இருக்காரு, படம் பிடிக்க டக்குன்னு தடுமாறி விழுந்துடுறாருன்னு வைங்க, ஹான்னு சிரிக்கிறதுல அவருக்கு கோவப்படுவார். இருந்தாலும் அதாவது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். வெளியில போய் தூக்கினாலும், ஓடி போய் தூக்கினாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படணும். ஒரு அருமையான காட்சியை நமக்கு கொடுத்தாரு. அந்த மனோபாவம் தான் பைத்தியத்தன்மைங்கிறது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா, இப்ப ஒருத்தர் 8ஐயும் 3ஐயும் பெருக்கணும் என்னன்னு கேட்கிறாருன்னு வைங்க, 23ன்னு சொல்றாரு. அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம சரி உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு போடுறோம், எங்க வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்துருக்கா, ஒண்ணுதானே வித்தியாசம், அது என்ன பெரிய விஷயம். அந்த மனோபாவம் வேணும். அது இல்லைன்னா இருக்கும், வந்துடும் மனசுல இருக்கும். ஒரு பைத்தியத்தோட பைத்தியமா 10 வருஷம் இருந்தான் ஒருத்தன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. அவன் குணமாயிட்டான். உடனே டாக்டர்கிட்ட சார் நான் குணமாயிட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ 10 வருஷம் இருந்த பைத்தியத்தோட பைத்தியமா, இன்னும் ஒரு 10 நாள் இரு, ஒன்னு சோதிச்சு பார்த்துட்டு வெளியில அனுப்பிச்சுடுறேன்னு இருந்திருக்காரு. சரி சோதனை பண்ணி பார்த்தா சுத்தமா அவர் குணமாயிட்டார், பைத்தியத்தன்மை இல்லை, நல்லா ஆயிட்டார், வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் அவரை பேட்டி கண்டாங்களாம். எப்படிங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில 10 வருஷம் இருந்தீங்களே, உங்க அனுபவம் என்ன அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், இந்த பாருங்க பைத்தியத்தோட பைத்தியமா நான் 10 வருஷம் இருந்தேன், அது 10 வருஷமும் 10 வினாடியா போயிட்டுது எனக்கு. பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா 10 நாள் இருந்தேன், அது 10 யுகமா போச்சு எனக்கு அப்படின்னு. நான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமா போகணுமா வினாடியா போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அப்படி இருந்தா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது. இதய நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்றும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தர் போனாராம் இன்டர்வியூக்கு. 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பேங்க்ல கணக்கு வழக்கு தெரியாதவங்களை சேர்க்க முடியாது இல்லை. 8ஐயும் 3ஐயும் பெருக்கு 23ன்னு வாய் தவறி சொல்லிவிட்டாங்க அந்த பையன். வெளியில வந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுது, சரி தெரியாதனமா சொல்லிவிட்டோம், நமக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது. ஏன்னா ஒரு சின்ன பெருக்கல் கூட போட தெரியலன்னா பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க. 8ஐயும் 3 23 வாய் தவறி சொல்லிட்டோம்னு வந்துட்டான். ஆன்சர் தெரி சரியா சொல்லாம வந்துட்டான், மறதி. நமக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வந்து சேர்ந்துக்கிடான்னு பேங்க்ல இருந்து. எப்ப நினைச்சான், சரி அவரும் சரியா காதுல வாங்கல போடுறது நம்ம சொன்னதை, அதான் கொடுத்துட்டாரு, இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு வேலையை சேர்த்துக்கிட்டான். பர்மனன்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை சொல்லக்கூடாது, நம்ம இது மாதிரி தப்ப இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தான். வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் போய் மேனேஜர்கிட்ட சொன்னான், சார் இங்க வேலைக்கு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி கேட்டுங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்க அதை நீங்களும் அதை சரியா கவனிக்கல போல் இருக்கு, அதனால எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கான். அப்ப அவர் சொன்னார் அந்த மேனேஜர், இந்த பாருப்பா நீ இன்டர்வியூக்கு இங்க வந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் வந்தாங்க, உன்ன மாதிரி இன்டர்வியூ வந்தாங்க. அத்தனை பேருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டோம், 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னப்பான்னு கேள்வி கேட்டேன், நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். அதனால நான் ஒன்னும் தப்பா கொடுத்துள்ள,
எல்லாம் விவரத்தோட தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இது எதுக்குன்னா, வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்கி கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எதையும் துல்லியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்ங்கிறதுக்காக சொல்லப்படுகிற உபதேசம். வாழ்க்கையில பர்ஃபெக்ஷன் ஒண்ணு உலகத்துல நேரம் ஒண்ணு கிடையாது. நானே என் மனசுல ஒரு உருவத்தை போட்டுக்குவேன், அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். நான் போட்ட உள்ளுக்குள்ள பண்ண உருவத்துக்கு மாறா இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். இது நானே பண்ணிக்கிற கோளாறு. உலகத்துல எது எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்குது. அதனால நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்துல ஒரு நோயை உண்டு பண்ணி கொள்ள வேண்டாம். வேணா இப்போ தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய வைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அதனால இது மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப மருத்துவமனைகள்ல எல்லாம் வைக்கலாம். நல்ல புத்தகங்கள் அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. நேரம் எனக்கு இங்கெல்லாம் நேரம் தவறாம பேசணும்னு சொன்னாங்க. நேரம் ரொம்ப நேரம் அந்த நேரம் கால தெரியல. இந்த கடிகாரம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கடிகாரம் இல்லை. 20 நிமிஷமா என்னமோ எனக்கு கொடுத்தது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஒரு சிக்கல். ஏன்னா வருங்காலத்துல இந்த மைக்கெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் எவ்வளவு பேசணுமோ அதை இதுலயே செட் பண்ணி கொடுத்துடணும். நீங்க 25 நிமிஷம் எனக்குன்னா 25 நிமிஷம் இதுல அந்த அலாரம்லாம் செட் பண்ணது மாதிரி அப்படி ஒரு மைக் செட் பண்ணி கொடுத்துட்டா 20வது நிமிஷம் சர்ன்னு அப்படியே நிமிரணும் அந்த மைக்கு. நான் உடனே சரின்னா 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன். முடிக்கலைன்னா 25வது நிமிஷம் ஓங்கி தலையில ஒரு தட்டு. அது அப்படிதான் பண்ணணும். இல்லைன்னா கஷ்டம். ஒரு பேச்சாளர் அப்படியே பேசிட்டே இருந்தாராம். பேசிட்டே இருந்துட்டு என்ன பேசுறது அப்படியே இருந்துட்டு, நான் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார், நான் நேரங்காலம் தெரியாம நான் பாட்டு பேசிட்டேன், உங்களோட நிலைமை அறியாம கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்க கூடாதா? அதனால முடிக்கிறது வேற. ரெண்டாவது இந்த மணி விழாங்கிறது அவருக்கு பாருங்க, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். 60 வயது மணி விழாங்கிறது. அப்போ அதான் எனக்கும் இப்பதான் மணி விழாலாம் ஒன்றும் கொண்டாடல. அது முக்கியமான இது நல்ல சாதனைகள். நமக்கெல்லாம் சோர்ந்து போடுது. இதுக்கு மேல 60 வயசுக்கு மேல என்னப்பா பெரிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வரப்படாது. அது நல்ல ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை செய்யறார். நான் அவரை பற்றி முன்னாடி தெரியாத தவிர பிறகு நிறைய தெரிந்து கொண்டேன். அவருடைய புத்தகத்திலிருந்தும் அவருடைய இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவருடைய புத்தகங்கள் ரொம்ப இதா இருக்கு. மணி விழா அவங்களுக்கு ரொம்ப நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப இதுல நம்ம எல்லாருடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 80வது விழாவில் ஒருத்தரும் கூப்பிட்டாருன்னா நானும் வருகிறேன். அப்போ இதை விட இன்னொரு 10 வயசு குறைஞ்சிருப்பார் தோற்றத்துல. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு ராஜா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுத்திக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரிச்சார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையா போயிட்டுது. ஏன்னா உட்கார்ந்து இருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவ வேகமா நூல் திரிக்கக்கூடியவள். வைக்கோல் எடுத்து இவ திரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையா வெளியில வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளை ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையா சொல்ல போவ அது இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அங்க ஒரு அறையில வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூம் நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சிருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த வைக்கோலை எல்லாம் தங்க இழைகளா மாத்தி காட்டணும். நாளைக்கு காலம்பரம் நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமா மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்துல யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துகிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு கால அகலமா முறை மாதிரி இருக்கு, இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசா இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடிச்சு ரப்பர் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குது இந்த பொண்ணு. நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம்.
அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள இருந்த வைக்கோலை எல்லாம் தங்க இழைகளா மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷனார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூம்ல போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்னைக்கு தங்கமா மாத்தி விடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்னைக்கு ராத்திரி அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க, வைக்கோலை பொண்ணு இழைகளா மாத்தினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னா. பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்க 3 பேரும் வரோம். நீ எங்களை வரவேற்று ராஜா கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்க உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்க விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமா சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 அவலட்சணமான பொண்ணுங்களும் சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்யறது, ஓயாம வைக்கோல 100 ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்குல தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது. உங்க மருமகளா வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த 3ஐயுமே செய்ய தெரிஞ்சவதான், என்ன ஆக போகுதோ இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னாங்க. அவ்வளவுதான். ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலிருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகா இருக்கணும், அதனால நீ இனிமே வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்தின அந்த 3 பொண்ணுங்களும் சந்தோஷமா திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லி இருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை தியாகம் செய்யறது வைக்கோல்ல இருந்து தங்க இழைய நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்தில இருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில சுயம்பர மண்டபத்திலிருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்கிறாங்களாம். ஏன் அப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார். ராஜகுமாரியை இன்னைக்குதான் அவங்க நேர்ல பார்த்தாங்களாம், அதுதான் அப்படி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதுல கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துகிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதுல முக்கியமா ஒரு 4 தேவகுமாரர்கள். அந்த 4 பேரையும் சுத்தி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்க கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகா இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமா. அந்த மலர்கள்ல இருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவிச்சதே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுத்தி கூட்டம். எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியா வானத்துல எழும்பி கொஞ்சம் உயரமா நின்றுகிட்டாங்க. கீழே நின்றுகிட்டு இருந்த அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாம ஒரே குரல்ல எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு நீங்க தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுன்னா எல்லாருக்கும் ஆசையா தானே இருக்கும். அந்த 4 தேவகுமாரர்கள்ல ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு. எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனா இத அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்துல எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை, இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளவுதான். கூட்டத்துல சத்தம் போட்டவங்கெல்லாம் மெதுவா அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால கெட்ட வழியில பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர்,
படித்தவர் அவர். எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளவுதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார். யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்கள்ல அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியா தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ அவர் முன்னாடி இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பிச்சார். அறநெறியில செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு போய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார். சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு 4 மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோட வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவருக்கு கடுமையான தலைவலி வேற வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார். மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார். மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க. ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்ம கிட்ட தானா வந்தா கூட அதை தவிர்த்து விடுறதுதான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார். சார், எங்க இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்க தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார், பேச்சாளர், சார் இலக்கியத்தை பத்தி பேசுற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனாலதான் உங்களை தலைமை தாங்க கூப்பிடுறேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்றாருன்னு தெரியல. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்க, எனக்கு வயசாயிட்டுது, அதனால இந்த அரச பொறுப்பு எல்லாம் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம இனிமே இங்க இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமா அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பாக்குறாங்க. அரசே, தாங்கள் எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்க காட்டுக்கு போயிட்டா நாங்கள்லாம் இங்க எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாம பாத்துக்கிட்டு வர்றீங்க. இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்க காட்டுக்கு போக வேணாம், நாங்க போறோம். நாங்க அங்க போய் தவம் பண்றோம், வழிபாடு பண்றோம். கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமா காட்டுல உட்காந்துக்கிட்டு தவம் பண்றத பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரல்ல சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இருக்கணும். அவர் மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தாதான் நாங்க அமைதியா வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு ஆண்டவன். எங்க மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்க அப்படின்னாங்க. அவளுக்கு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோட திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்க 100 வருஷம் வாழ போறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஐயோ, நாம ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கணும், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்துல புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. ஆனா ராணி நினைச்சது அது இல்ல. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேக்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும்,
இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதுல ஆண்டவன் வர்றதும் மறையறதும் முக்கியம் இல்லை. இதுல கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அதனாலதான் பெரியவங்கள்லாம் சொல்றாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்துல ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஒருத்தன் அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரிச்சான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்கு, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான், நம்மகிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். 2 பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் அதுக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா, 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். மூளையை கொடுக்குறியா, 30 லட்சம் வாங்கி தரேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா,
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்ற நீ தான் ஏழை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறிய அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதைஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாம அவதிப்பட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மகிட்ட இருக்கிற புதையலை நாம தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்கு. ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி. நம்மகிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸு கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சிருக்கிறேன்னாரு டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமா திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னா தன்னுடைய வீர செயலை பத்தி அளக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போகுதுல்ல. அதனால அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசே, நேற்றுக்கு காட்டுல என்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு நேரா ஒரு சிங்கம் வாயை திறந்துட்டு வந்துட்டுது. நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன். சிங்கத்து வாய்க்குள்ள போய் அந்த கல்லு மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான். அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமா திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பிச்சான், அரசே, நான் போன வழியில 2 பெரிய மலைப்பாம்பு கிடந்தது. என்னை மூழ்கிறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 2 பாம்போட வாலையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதான். அது அங்க இருக்க இது இங்க இருக்க முடிச்சு நல்லா இறுகி போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியா 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பிச்சான், மன்னா, நான் போன பாதையில குறுக்க ஒரு ஆறு, அதுல இறங்கி குளிச்சேன். யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை. நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முழுவில் போய் உட்காந்துக்கிட்டேன். அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன். கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளி குதிச்சு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். 4வது ஆள் எழுந்திரிச்சான். மன்னா, நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்துல விழ வேண்டியதுதான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமா பறந்து வந்தது. நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன். ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன். இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியா ஒரு ஆள் எழுந்திரிச்சான். அரசே, நான் வந்து போன வழியில ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது. பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது. நான் பயந்து ஓடல. உடனே என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன். தலைக்கு மேல தூக்கி கரன்னு சுத்தினேன். வேகமா சுத்தி வீசி எறிஞ்சேன். அவ்வளவுதான். அதே ஸ்பீட்ல அந்த யானை மேல போக ஆரம்பிச்சுட்டுது. இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்கு, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு பேசுறியா? யானையை வந்து நீ வாழை பிடிச்சி தூக்குன, அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவா பதில் சொன்னான். அரசே, ஒரு சிங்கத்து வாயில கல்லு மாட்டிக்கிட்டத நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகுல சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க. அப்படி நம்புறப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானா. பொய் சொன்னவங்க எல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்க எல்லாரும் என்ன முட்டாளாக்கி இருக்கிறீங்க. கடைசியா பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான். இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை. உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம்
பொய் சொன்னாதான் பிழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை. பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்கலாம், ஆனா இவனுக்கு அது தெரியலையே, அதனால இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடல்ல விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கப்பா என்ன அழைச்சிட்டு போறேன்னு கேட்டிருக்கான். கடல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்க போறேன் உனக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னா இவன் மகன். எங்க அதுன்னு கேட்டிருக்கான். அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன் இருக்கான் புள்ள. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானா. இணை புரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாம சிகரெட் குடிக்கிறவங்க. அதுல ஒருத்தன் செத்து போட்டான். இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டா குடிக்க ஆரம்பிச்சானா. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட் குடிக்கிறேன் அப்படின்னு நானா. இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வேகமா குடிச்சுக்கிட்டே இருந்தான். சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்ப நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா. இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தா போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்துல ஒரு பழக்கம் உண்டாம். அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லுல எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியல்ல யாருடைய பேர் அதிகமா இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமா. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறான். அவன் கையில ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சிருக்கிறான். அதுல யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனா அவன் படிக்காதவன், அதனால எழுத தெரியல. யாராவது அந்த வழியா வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஓடினான். கையில் இருந்த மண்பாண்ட சில்ல கொடுத்தான். ஐயா, இதுல ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா. அந்த பெரியவர் அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு, என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா. இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதான் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவரு தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காம அந்த ஆளுகிட்ட கேட்டார். அது சரிப்பா, அரிஸ்டைடிஸ்ங்கிற பேரை எழுத சொல்ற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதுல எழுத சொல்றிய அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு இருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆளு சொல்றான், அரிஸ்டைடஸ பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அவரு ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல், பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதுல இருந்து என்ன தெரியுது, நாம நல்லவனா இருக்கிறதுல ஒன்னும் இடைஞ்சல் இல்லை. ஆனா நம்மள நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமா ஆசைப்படாதவங்கள ஆபிரகாம் லிங்கன் ஒருத்தரான். அவரு ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் எவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புல இருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தா போதும் அப்படின்னாராம். ஒரு பெரிய பியானோ கலைஞர் வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசை கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம். பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமா வாசிச்சு காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்கறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பிச்சாங்க, இவர் போகணும், அங்க இசை நிகழ்ச்சி நடத்தணும், இவர் அங்க பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை மகாராணி அவரை பார்த்து, உங்க நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவரு தன்னுடைய நாடான
ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பிச்ச உடனே மகாராணி எழுந்திருச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துற நோக்கத்தோட பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்ப சொன்னாராம், மகாராணியார் எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசா கொடுத்தாங்க. ஆனா அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார். சமீபத்துல ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்க தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமா போயிட்டு இருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்றீங்க அப்படின்னு. முன்னாடி எல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படின்னா நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோட. ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல யாரோ ஒரு ஆள் வேகமா அங்க வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனா குரல் மிரட்டுறது மாதிரி இருக்கு, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்கு. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படல, ஆனா அவரை சுத்தி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனிச்சார். கொஞ்சம் அமைதியா இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார். அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமா அவர் சொல்றார். நான் உங்களை நல்ல முறையில நடத்தினேன்னா அப்படின்னு கேட்கிறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. குரல்ல கடுமை குறையில. சுத்தி இருந்தவங்களால இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சாங்க. பெரியவர் அவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்க போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்ப திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்பதான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் உங்க குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள் கிட்டே சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பா வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையா ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திட்டு ஓடினாங்க. ஒட்டகம் தாறுமாறா ஓட ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்க ஓடி வந்தான். நீங்க அதை ஒன்னும் செய்ய வேணாம், விட்டுருங்க, அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும், அதை சுலபமா என்னோட வழிக்கு கொண்டுட்டு வந்துட முடியும், நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க அப்படின்னா. எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்ல கையில எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான். அது ஓடி இவன் காலடியில உட்காந்துக்கிட்டது. செல்லமா அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவா நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்றார். ஒட்டகத்தை மட்டும் இல்ல, சில மனிதர்களையும் கூட சில விதத்துல அணுகிதான் அவர்களை சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்க எல்லாம் விலகி போடுங்க, அவரு சுபாவம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லாரும் போயிட்டாங்க. சாயந்தரமா பாக்குறாங்க, அவர் சத்தம் இல்லாம ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப சாதுவா. ஆச்சரியமா இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்னி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. என்னை விட யோகியம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர்.
அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாம போறதுதான். ஆனா அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான். என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைசல். இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்னைக்கு மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்குது. இந்த உலகத்துல குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம உள்பட. அப்படிங்கறத முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊர்ல ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்யற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்யற பகுதியில ஒரு சிறுவன் நின்றுகிட்டு இருந்தான். விற்பனை செய்யற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாராம். சரி, அது வேணாம், இது என்ன விலைன்னு இருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில வச்சிருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால இதை விட குறைச்சலா கிடைக்குமான்னு பார்த்திருக்கான். அந்த கடையில ஒரு மூலையில சரியா கவனிக்கப்படாம ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது. பாவமா கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால அது உன்னோட குதிச்சு விளையாடவோ ஓடுறதோ அதால முடியாத காரியம் அப்படின்னு இருக்காரு அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்கிறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்கான். தம்பி, இது கால் ஊனம் உள்ள ஒரு நாய். இதை போய் காசு கொடுத்து வாங்கறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாவே தர்றேன், எடுத்துட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோவம் வந்துட்டுதான். நீங்க ஒன்னும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்னு இருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை 2 கையாலையும் வாங்கினா, மார்போட பிரியமா சேர்த்து அணைச்சுக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்போதுதான் பாக்குறார், கடைக்காரர் ஆச்சரியமா அவனை பாக்குறார். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போட அணைச்சுக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமா, அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடைச்சுட்டான். அதனால ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியா நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்கார்ந்துருப்பார். அவரு தனக்கு துணையா ஒரு நாயை பக்கத்துல வச்சிருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க, ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையா வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்ப அவரு சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்துல இந்த நாய் என்னை தனியா விட்டுட்டு ஓடி போயிடாம இருக்கணும்ல, அதுக்காகத்தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம். நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வித்தியாசமான முறையில சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரிச்சாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டு கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துகிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுகிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்திருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில நாம போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பதுதான் நல்லது. சரி, யாராவது தலைகீழா யோகம் செய்யும் நிலையில இறந்திருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். நண்பர்கள் சிரிச்சாங்க. தலைகீழா நின்னபடி இறந்ததாக நாங்க கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்ப அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திரிச்சார், தலைகீழா நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளவுதான். அந்த மடாலயத்துல ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறத பத்தி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே இவர் இறந்துதான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க. இதய துடிப்பு, நாடி துடிப்பு
எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படித்தான், என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார். இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தா ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து தம்பி தலைகீழா நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க. தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணும். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா சாகரப்பும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்கா செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான். உடனே அந்த துறவி திரும்பி நேரா நின்னார். அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்கா சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டா தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாம செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காம பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகான் அவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டா மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்க நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்க ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏன்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய் ஏன்டா போய் சொல்ற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்றான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்றப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.